தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு காளியம்மனை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எந்த ஊருன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு காளியம்மன் அப்படின்னு சொல்லலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கக்கூடிய, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவில். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா அதனுடைய சிறப்புகள் என்னன்னு தெரியுமா? இந்த கொண்டத்து காளியம்மன் உக்ர தேவதையாக, அவங்களுடைய அந்த அம்பாளுடைய கிரீடமே ருத்ரனின் அவதாரம். அந்த ருத்ரனுடைய முகம் அந்த கிரீடத்துல காட்சியளிப்பதாக சொல்றாங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி, தெரியும், பாரி தேர் கொடுத்தவர் அப்படின்லாம் நிறைய படிச்சிருக்கோம். இந்த பாரியினுடைய நினைவாக தான் அந்த ஊருக்கு பேரே பாரியூர். அவருடைய குலதெய்வம் அவங்க. இந்த பாரியூர் கொண்டத்து காளியம்மன் அங்க உள்ள விசேஷம் என்ன தெரியுமா? 40 அடி நீள தீக்குழி, பூக்குழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூக்குழி 40 அடி நீள பூக்குழியில பக்தர்கள் வேண்டுதல்கள் வச்சு, கோரிக்கை வச்சு அந்த பூக்குழி இறங்குவாங்க. சிறுவர்கள்ல இருந்து பெரியவங்க வரையும். முதல்ல அந்த பூக்குழியில இறங்குறவர் அந்த கோவில் பூசாரி தான். அந்த பூசாரி இறங்கினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் இறங்குவாங்க. அவ்வளோ வேண்டுதல்கள், நேர்த்தி கடன்கள் நிறைய நடக்கும். திருமண பாக்கியத்திற்கும், குழந்தை பாக்கியத்திற்கும், நிறைய நோய்கள்ல இருந்து விடுபடுறதுக்கும் அங்க உள்ள அந்த காளிக்கு நேர்த்தி கடன் வச்சு அவங்க தீக்குழி இறங்குறத வழக்கமா வச்சிருக்காங்க. இன்னொன்னு அனுமதி சீட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அந்த செயலினுடைய நிகழ்வுகளுக்கு அங்க தெய்வம் உத்தரவு கொடுக்குதான்னு கேட்பாங்க. உங்க தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உத்தரவு இன்றளவும் அந்த அம்பாளே கொடுப்பதாக ஐதீகம். அங்க உத்தரவு அந்த கோவில்ல அவங்களுடைய வேண்டுதல்களை கோரிக்கை வச்சிடுவாங்க. இடது பக்கம் இருந்து உத்தரவு வந்ததுன்னா அந்த காரியத்தை தயங்காம செய்யன்னு அர்த்தம். வலது பக்கம் இருந்து உத்தரவு வந்ததுன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. சரி, இதுவே ஆரோக்கியத்திற்காக கேட்கும்போது அப்படி மாத்திக்குவாங்க. வலது பக்கம் இருந்து உத்தரவு வந்தா அந்த நோய் குணமாயிடும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அந்த திருவுளச்சீட்டு மூலியமாகவோ ஏதாவது ஒரு நிகழ்வின் மூலமாகவோ அங்க அம்பாளுடைய உத்தரவு இடதுகரத்திலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. சரி, அடுத்து நிறைய பேர் கோரிக்கை வச்சு அங்க முனீஸ்வரன் ரொம்ப விஸ்வரூபமா இருக்கார். 12 குடம் தண்ணீரால அந்த முனீஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்து அவங்க மலர் வடியில் அவங்க உத்தரவை முனீஸ்வரன்கிட்ட கேட்கறதாக ஐதீகம் இருக்கு. அந்த முனீஸ்வரனை வழிபடும் போது அவங்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த கோவில ஒரே ஒரு விஷயத்துக்கு இதை குறிச்சு கூட நீங்க வச்சுக்கோங்க. பிளாக் மேஜிக்கால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதை சரி செய்யறதுக்கு இன்னாரு எனக்கு நல்லா தெரியும், இவங்க எனக்கு செஞ்சு வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு கஷ்டப்படுத்துறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு அங்க அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு, அம்பாளுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க இது பண்ணிட்டு வாங்க. அந்த முனீஸ்வரனையும் வணங்கி விட்டு வாருங்கள். கண்டிப்பா உங்களுக்கு இந்த நெகட்டிவ் பிளாக் மேஜிக்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடுவாங்க. நிறைய படங்கள்ல கூட அந்த கோவிலை பத்தி நிறைய காமிச்சிருப்பாங்க. இன்னும் சிம்ம ராசின்னு ஒரு பழைய சரத்குமார் படம், அந்த படத்துல இந்த திருவிழாவையே காமிச்சிருப்பாங்க. பாரியூர் திருவிழா, கொண்டத்து காளியம்மன் திருவிழா அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான அந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இந்த 40 அடி நீள தீக்குழி, வேற எங்கேயுமே இவ்வளோ நீள தீக்குழி கிடையாதுங்க. ஒரு 12 அடி இருக்கும், ஒரு 15 அடி இருக்கும். தனித்தனியா ஒரு சில ஊர்கள்ல அப்படி கூட்டு கூட்டா வச்சிருப்பாங்க. அந்தந்த ஊர் மக்கள் இறங்கிட்டு போயிடுவாங்க. 40 அடியில டண்டன்னா விறகுகளை அடுக்கி அந்த எரியக்கூடிய அந்த தணல் இருக்கக்கூடிய அந்த இதுல அந்த தீமிதி இறங்குறதுங்கிறது அங்க அவ்வளோ விசேஷமாக கருதப்படுது. தவறு செய்தவர்களுக்கு தண்டனை. அதுல அவங்க பேக்கிறது, நீ சத்தியம் பண்ணலாம் சொல்றது இல்ல, தீக்குழி இறங்கி காமி, தீக்குழி இறங்கி காமிச்சுட்டா அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட அவங்கள நம்பிடும் இவன் தப்பு செய்யலைன்னு. ஏன்னா நான் அவ்வளோ நம்பிக்கை, இந்த கடவுள் அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி. 1000 2000 வருடங்கள் பழமையான ஒரு ஆலயம் இது. அந்த காலத்துல இருந்து பாரியூர் கொண்டத்து காளின்னா அவ்வளோ விசேஷம். அங்க தை மாதங்கள்ல அந்த கோவில்ல மார்கழி தை காலகட்டங்கள்ல 5 நாள் திருவிழா நடக்கும். அந்த 5 நாள் திருவிழாவில் தான் அந்த குண்டம் இறங்கும் நிகழ்வு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும்.
பல ஊர்கள்ல இருந்தும் பல நாடுகள்ல இருந்தும் அந்த கோவிலுக்கு ஆட்கள் வருவாங்க. அங்க என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் இன்றளவும் நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. முக்கியமா பெண்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் அந்த அம்பாள் தாயுள்ளம் கொண்டு அவங்களுக்கு கொடுப்பா அப்படிங்கிற ஒரு வழக்கமும் அங்க இருக்கு. மாவிளக்கு பச்சை பட்டு மாவிளக்கு சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறதும் இங்க ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பாரியூர் கொண்டத்து காளி அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க. அவ்வளோ பார்த்தாலே ஒரு பயங்கரமா பிரமிக்கக்கூடிய ஒரு வடிவுல தான் அந்த அம்பாள் இருப்பாங்க. ஒரு சில அம்பாள் பார்த்தோம்னா சாந்த சுரூபமா இருப்பாங்க இல்லையா? இங்க பேரே காளியம்மன்ங்க. அப்புறம் எப்படி அவங்க சாந்த சுரூபமா இருப்பாங்க? தப்பு செய்யறவன் சாந்த சுரூபமா இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்து பயப்படுவானா? இங்க பயந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சக்தியை உணர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதனால கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க, இல்ல எனக்கு யாரோ ஏதோ ஒரு செய்வனை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருக்கீங்கன்னா கட்டாயம் இந்த கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. நிறைய இப்போ நிறைய குழந்தைகளும் சரி பெரியவங்க அந்த டீனேஜ் பருவத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சில நிகழ்வுகள் பிரச்சனைகளை தரும். அதுவும் முக்கியமா அந்த காலகட்டங்கள்ல அந்த ராகு திசையோ கேது திசையோ வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு பயத்தை கொடுத்துடும். யாரோ அவங்கள போட்டு அமுக்குற மாதிரி, உணர்த்துற மாதிரி, ஏதோ பேசுற மாதிரி இப்படி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இல்ல யாரோ ஏதோ என் காதுக்குள்ள பேசுறாங்க, எனக்கு உத்தரவு விடுறாங்க, என்னை இப்படி பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்களும் கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த அம்மனுடைய அனுகிரகம் என்னங்கிறத நீங்க உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகளை அந்த அம்பாள் தருவார். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த அம்பாளினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நன்றி.